during this lockdown period to keep myself engaged and also to keep our people. Just remember how blessed we are. Here we are to talk about our thoughts. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? Lockdown. Everyone shut down in their houses. வெளியே வர முடியல. You just can't do anything. Children are locked down. Parents are getting a real highly tensed up with the children around. Work from home. Everything is really maids not around. Ladies and என்ன மெனு இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணியா, யூடியூப்ல ஏதாவது புதுசாக பார்த்தியா, நீ கற்றுக்கிட்டியா, எல்லாரும் பாரு வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நீ என்ன பண்ணுற. ஸோ திஸ் இஸ் த டென்ஷன் தட் வி ஆர் இன் டுடே. ஸோ இந்த இடத்துல இன்னும் நிறைய தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் நம்மளை அறியாமலேயே. ஸோ நமக்கு தெரியல, நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம லேட்டராக நம்ம ரியலைஸ் பண்ணோன்னா நம்ம என்னெல்லாம் யோசிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. யோசிக்க முடியும், நமக்கு தெரியும். We will be able to realize how much what we thought has gone down. See, I remember I had a senior in school whose skirt and top எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க போடுறது. I've really liked it very much. And I have two daughters. என்னோட elder daughter ஒரு நாள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும்போது I was shocked actually. அதே ஸ்கர்ட்டு அதே டாப் எனக்கு அப்படி ஞாபகம் இருந்தது. ஸோ நம்மளோட தாட்ஸ் வந்து டீப்பாக போக போக அதுதான் நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுது. ஸோ தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லைஃப். ஸோ த டைரக்ஷன் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ் will decide the direction and the quality of your life. What we do is we tend to be amazed or so awestruck at the successes of others. மற்றவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம், அவங்கள பார்த்து மலைச்சு போய் நிற்கிறோம். பட் நம்மளோட விஷயங்கள் யோசிக்கிறோமா, எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், வேர் ஹேவ் வி கம் ஃப்ரம், வாட் ஆல் ட்ராமாஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அப்டிக்கல்ஸ் வி ஹவ் கம் அக்ராஸ், அதெல்லாம் தாண்டி தான் நம்மளும் இன்றைக்கி இருக்க நிலைமையில் எல்லாருமே நேற்று இருந்தது வரைக்கும் இன்னைக்கு பெட்டரான பொசிஷனில் இருக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது do we think about it? Do we think that we are better, we are also doing equally good as others? ஸோ நீங்கள் உங்களோட அப்டிக்கல்ஸை நீங்களும் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பி ப்ரவுட் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம நமக்கு என்ன சொல்லும், ஒன்றை பற்றி நீனே பெருசாக இது பண்ணிக்காதீங்க, பெருமையாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் இன் இன்டர்வியூ, ஒரு சாண்டிலியன் தூர்தர்ஷனுக்கு அப்போ ஒரு இன்டர்வியூ, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த இன்டர்வியூவர் கேட்டார் சாண்டிலியன்ட்ட, நீங்கள் லைக் உங்களுடைய யாரோட எழுத்து நடை பிடிக்கும்னு கேட்டார். சாண்டிலியன் சொன்னார் சாண்டிலியன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தமிழ் செழிப்பு, மொழி செழிப்பு யார்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, எந்த எழுத்தாளர்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ சாண்டிலியன் சொன்னார். அப்போ இந்த இன்டர்வியூர் கேட்டார், சிரிச்சார் அந்த இன்டர்வியூர். சாண்டிலியன் கேட்டார், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஊரில் எல்லாருமே நீங்கள் தற்பெருமை பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையோ எனக்கு தோணுது அப்படின்னு சாண்டிலியன் சொன்னார். இந்த இன்டர்வியூர் சொன்னார். அப்போ அதுக்கு சாண்டிலியன் சொன்ன பதில், மயில் தன் தொகையை விரித்து ஆடுவது தற்பெருமை என்றால் இதுவும் தற்பெருமை தான். சூரியன் தன் கதிர்களை விரித்து எழுவது தற்பெருமை என்றால் இதுவும் தற்பெருமை தான். இதை நான் கோட் பண்ணும்போது சாண்டிலியனோட வேர்ட்ஸ் தான் கோட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக போச்சு. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட திறமைகள் பற்றி பேசுகிறதோ, நம்மளை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதோ தற்பெருமை. அப்படி இல்லை, என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறது தான் தற்பெருமை, என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறது கான்ஃபிடென்ஸ். ஸோ நம்ம about your thoughts. Actually, I'm going to be in Tamil and English because I didn't expect too much of people, so I'll be bilingual. Thank you. Thoughts, we know that thoughts are not voluntary, it is involuntary. It comes without our knowledge. நமக்குள்ள நம்மள அறியாமலே உள்ள வருது. So now how do we do it? Like, we cannot stop our thoughts. The only thing what we can do is we can regulate our thoughts. So what we can do, see, what happens is when a land is barren,
left uncultivated, what happens? ஒன்றுமே நடக்காமலா இருக்கு? Does it have lay barren? ஒரு பிளான்ட்டும் வராமலா இருக்கு? Don't we have plants on it? No. What do we have? We have weeds just getting into the crowding the land. So unless you cultivate thoughts proper in your mind, it will be clouded with negativity. ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஐயோ இது நடக்காமல் போயிடுமோ, will it happen? No, I don't think I'm not ordained for it. எனக்கு I will not get all these good things. So we are so like cultivated into negativity. So now what we have to do is we have to start cultivating positive thoughts. See what gives, how do you organize your thoughts to give you the strongest positive foundation? You have, psychology says that you get around 60,000 thoughts per day. But do we remember? No. It goes on and on and on and on. It just keeps running. And it goes on. A film goes beneath, actually. Keeps running. But what happens is, if you really sit for a while and watch over your thoughts, you will realize that the thoughts are mostly about your problems and issues or the difficulties in life. It doesn't come about the happiness. என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், நமக்கு இவ்வளோ சாதிச்சிருக்கோம், இவ்வளோ நேரம் வந்திருக்கோம். No, we don't appreciate ourselves. We tend to more go into kind of be so apprehensive about our goodness or our good things that we have done. So we can understand that only negativity or difficult situations are the deeper emotions, and those deeper emotions are creating more thoughts in us. So now with that awareness, we have to start diverting the direction of our thoughts. So how do we do it? Is it easy? It's not going to be easy. Nothing in life is easy, and when it comes, if it comes easy, it doesn't have a value. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது, நம்மள அறியாமலே நம்ம பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸை மாற்றணும், நம்மளோட லைஃபோட பாசிட்டிவ் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நம்ம மாற்றணும். ஹவு டு வி டூ இட்? ஸோ ஹியர் வி ஹேவ் லைக் we always stay on we stay as an outsider to our thoughts. Let us become an insider. அப்படின்னா என்ன? Peep in, just have an idea, try to find out what is happening in your thoughts. So if you can find out that, it becomes, you will start negating, actually. Or negative thought varudhu appdinu sonna, I'm sorry, you can start negating, brush away that thought. It will be difficult in the beginning, but as you practice it, you will be able to find out that it is not, you're doing it unknowingly. Unconsciously you do it, without your knowledge you will be doing it. You'll be fighting your own thoughts easily. So what happens is, when a thought flashes upon, you take a pause and find out what is the direction of the thought. Is it towards what you expect, what you want in life? Then yes, give it an affirmation. Yes, correct, this is what I want in life, this is how I wanted to go. But if it is against what you wanted in life, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எண்ணங்களாக மனசில் வர ஆரம்பிச்சதுன்னா ஸ்டாப் பண்ணுங்க இம்மீடியட்டாக. நோ, ஐ வாண்ட் திஸ். ஸ்டாப் பண்ணி என்ன வேணுன்றதை சொல்லுங்கள், மறுத்து சொல்லுங்கள். யுவர் மைண்ட் கேன் நாட் டேக் நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ ஹோப் யூ ரிமெம்பர் when you want to get up early in the morning and you tell your mind before going to sleep that you don't want to be late, you will accept that apparently you'll be late that day. நான் காலையில் லேட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே படுத்தேன். Didn't I go to bed that I shouldn't be late? But why am I late? Because you said what you didn't want. You didn't tell your mind what you wanted. So we are so badly used to it. So now change the same thing, but change the sentence. Change it into I want to be early, I want to get up early. அப்படி சொல்லிட்டு படுத்தீங்கன்னா you will be able to do it. Similarly, start training your mind about what you want in life. So when you are able to consciously practice this, see, initially it needs a little of conscious practice, repetitive practice. We will falter, we are human beings, we will falter. So நம்மள அறியாமலே நம்ம பண்ணும்போது what happens is it will go on. What happens is you will not have the
um, you know, you will be able to be positive in your thoughts as you go on training it. You will be able to be positive in thoughts, so you'll be able to train your mind into positivity. So being positive, will it negate all negativity from my life? If you look into it, நான் வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறதுனால எனக்கு மனசில் நெகட்டிவிட்டியே இல்லாமல் போயிடுமா? எல்லா நெகட்டிவிட்டியும் வாழ்க்கையில் எனக்கு வந்து தப்பான விஷயங்கள் நடக்கவே செய்யாதா? நான் வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காமலே போயிடுமா? டெஃபினெட்லி நாட். வி வில் ஹாவ் டு ஃபேஸ் நெகட்டிவிட்டி. ஆசான்ஜி வந்து ஒரு டாக்ல ரொம்ப அழகாக சொல்லுவார், மாட்டுக்கு வந்து வெளியே கழனி தண்ணி வைப்போம். We have water outside our houses to feed the cows, the street cows in villages. So if the water is fresh, cows might come, might not come. But இன்னைக்கு மாடு வரல because cows did not come today. If you leave the water stale, what will come next day? Flies will be there, insects will be there, mosquitoes will be there. But even when cows come, will they drink that water? No. So you have to clear it up every day and have it fresh. So even if positive things happen or not, if you have a fresh water, if you have fresh thoughts, if you have positive thoughts in mind, you will be able to negate the negativity. But if you do not have positivity in mind, apparently you will be cultivating negative thoughts. So you will give room for all your negative thoughts. So being positive, we are so like we want money, all of us want money. So what happens is, like, do we go in, will my purse fill in? I remember one of my friends asking me, Pongal, will my bank payments be made because of your positivity? Probably today immediately your wallets might not be filled in, but definitely you will get a way out of things happening. I believe in this and I have experience in this. So my dear friends, what I'm trying to tell you here is, be positive, be confident, believe that you are ordained for good things. And another thing that we have is, another difficult the belief that we have is, விரலுக்கு தக்க வீக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ யார் இன்னைக்கு வந்து அப்போ அம்பானி இவ்வளோ பெருசாக ஆயிருக்க முடியுமா? யார் தான் வந்து இன்னைக்கு சுந்தர் பிச்சை, I just read something about Sundar Pichai. When Sundar Pichai became the CEO of Google, they wanted to find about him from his school and college, IIT Kharagpur. But believe me, nobody knew that there had been such a student. No one believed in him, but he believed in himself. So யார் உங்களை நம்புகிறாங்களோ நம்பலையோ, உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரட்டும். Believe and dream really big. I would always say illogically big. இன்னைக்கு வந்து சிலவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வருஷம் இப்படி பண்ணுவேன், 3 வருஷம் இப்படி பண்ணுவேன், லைக் அப்படியே லாஜிக்கலாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளானோட கொஞ்சம் குறையாக தான் அட்டைன் பண்ணியிருப்பாங்களே ஒழிய அவங்க ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. They would not have been able to reach where they wanted to reach, even though they had been very logical. So let us try to be, like, believe. So first decide your end point. நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லைக் உங்களோட ஹெட்லைட், காரோட ஹெட்லைட் எவ்வளோ தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரம் தெரியும். அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா you will reach your destination. So do not be very logical in your aspirations. I hope all of us would have come across situations where we thought this is going to be the end of my life. முடிஞ்சது, இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை, I am done அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். எத்தனையோ சூழ்நிலைகளை நம்மளுக்கு தாண்டி வந்திருப்போம். Haven't we come across so much of mess where we thought we are over and which has been the dead point of our life? Haven't we come across that? And now when you look, don't you feel like, my God, what all did I think and how much did I feel bad? But here, dear, listen. So here we have, smile at all that you have done. Be happy about all that you have done. And give a pat on your own backs. யாரும் உங்களை சப்போர்ட் பண்ணணும், யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நீங்கள் நம்புங்க உங்களை. நீங்கள் சந்தோஷமாக நடக்குது, it is happening அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. You will see it is happening. And
பி இன்ஸ்பயர்ட் பை ஓன் செல்ஃப். அடுத்தவங்க தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களை யோசித்து பார்த்தா என்னோட நேற்று எப்படி இருந்தது, ஹவு வாஸ் மை சுச்சுவேஷன் எஸ்டர்டே, வேர் வாஸ் ஐ எஸ்டர்டே, எங்கே இருந்தேன் நான், எந்த சூழ்நிலையில் இருந்தேன் நான், இன்னைக்கு எந்த இடத்த ரீச் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு just believe that this too shall pass away. Your rainbow is waiting at the end of the tunnel. There is ஒரு சின்ன லைட் இருந்தா கூட keep following that. You will see things happening. You will see things unfolding. Believe that you have a power within yourself. Again, I would like to quote Asanji, where he says, a trainer who, like, a person who wants to a weightlifter, lift heavy weights, gets into a gym and tries to lift, like one tells the trainer, நான் இதில் வந்து லிஃப்ட் பண்ணணும், I want to lift a heavy weight here, and the trainer says, okay, come on, do it. You keep telling it, but will the trainer do anything? But if you make efforts to pull it up, then the trainer immediately comes in to support you. Similar, you have a power within you. Your God resides in you. The all-doable God, the power, the faith, which is so big than anything that you face in life, is within you. So here, this faith, which is carried so far, will definitely carry you furthermore. Be consistently, adamantly positive in your thoughts, your utopia, where all your dreams have come true, will come to your hands. This is what I have been, and I wanted to tell to you. And thank you, Deepa, thank you, Uma, thank you, Nagabhushan, thank you, Pugalendi, Sindhu Nachiyar, and Mohan, thank you very much for joining me here. And like we see Jayashree, Prakash, and Sodalai. Hi, my dear students, Santosh, Ponveera, friend, Danesh, happy to see you. Zamira, thank you so much. And this has been the first video. We'll be having continuous videos, and thank you for those of you who have joined me here. Thank you. Let us be positive. And in the lockdown kuda இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த தாட்ஸ் நமக்கு என்ன வந்துச்சுனாலும், என்ன டென்ஷன் வந்துச்சுனாலும், இன்றைக்கி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி நெகட்டிவ் ஆகிடும், அப்படி நெகட்டிவ் ஆகிடும், நம்ம வந்து இன்னும் 2022 வரைக்கும் கூட நம்ம வந்து சோஷியல் கேதரிங்ஸே இருக்க முடியாது. Cross the bridge when it comes. Okay, let us go one by one. வரட்டும், பார்க்கலாம். So let us just go ahead. Let us not be pessimistic about future. We did not expect this. It has happened. So now what you expect might not happen. What you didn't expect might also happen. So believe that everything is for. See, I remember, like, today there was somebody spitting out in the outside near our gate, our apartment gate, where people started screaming. How much blind were we when people did it earlier? So this is a kind of a clearing up of the universe by itself. So let us participate in it, be happy about it, and enjoy, relax. This is a family time. Enjoy with your family. Take care of children. Please do not shout at them too much. We'll be talking on parenting, and we'll be talking on handling children. We'll be talking on teaching, how to teach at home. All those things also will be coming up in the days to come. Thank you for joining up. All the best. God bless. Thank you.